கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள அற்புதமான வார்த்தை ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. உங்களை நடத்துகிற கர்த்தர், உங்களை நடத்துகிற கர்த்தர் அவர் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்துவேன், நித்தமும் நடத்துவேன், தினமும் நடத்துவேன். நாளைக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்து நடத்துவேன். அன்றுள்ள அப்பத்தை கொடுத்து நோயை ஒன்று விட்டு விளக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதித்து நோயை ஒன்று விட்டு விளக்குவேன்னு சொல்கிறார். அவர் அப்பவும் தண்ணீர் கொடுத்தாருன்னா நோய் வராது. அப்படிப்பட்ட 5 அப்பத்து 2 மணி பெருக பண்ணின கர்த்தர், நெருக்கத்தில் பெருக்கத்தை கொடுக்குற கர்த்தர், மாவு சட்டியில் மாவு குறையாமல் எண்ணெயை உற்பத்தி பண்ணின கர்த்தர், மீன் வாயில் பணத்தை வர வச்ச கர்த்தர், செத்த பிரேதங்களை உயிரை எழுப்பின கர்த்தர், 4 நாள் இறந்து கந்த லாசரை உயிரை எழுப்பின கர்த்தர், 12 சிறுமியை உயிரை எழுப்பின கர்த்தர், இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பின கர்த்தர். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் எழும்பாமல் எந்த காரியம் உயிரிடாமல் இருக்கிறதோ அத்தனை காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உயிரிட வைக்க போகிறார், உயிரிட வைக்க போகிறார். எலும்பி பிரகாசி ஒளிபத்தது. உங்களை நித்தமும் நடத்துவேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்பிப்பேன், கனப்படுத்துவேன், உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவேன். அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மையில் முடிய போகிறது. தீமையை நன்மையை மாற்ற போகிறார். அவர் சொல்கிறாரு, அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மையில் முடிய போகிறது. தைரியமாக இருங்க. நீங்கள் தீங்க துக்கத்தை நெருக்கத்தை பார்க்காதீங்க. கண்ணீர் பாதையை உருவம் நடந்து அதுவே களிப்பான நீரூற்றுகளை மாற்றும்படி கர்த்தர் பெரிய கலை செய்ய போகிறார். உங்களுக்கு யுத்தம் பண்ணி வழக்காடு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. எங்கே வழக்காடணுமோ எங்கே யுத்தம் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். 2 நாளாகமாக 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்காக இறங்கி வழக்காடு யுத்தம் பண்ணி யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தது போல் எந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து, எந்த இடத்துல வாக்குவாதம், எந்த இடத்துல என்ன கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் வழக்காடு யுத்தம் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி ஜெயத்தை கொடுக்க போகிறார். தைரியம் இருங்க. பெரிய காட்சி நடக்க போகுது. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தாப்பனை இசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலம் நன்மைக்கு நடத்துகிற தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க. நீங்கள் வழக்காடி யுத்தம் பண்ணி ஜெயித்து தாங்க. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.